அகர உருவாய் எங்கும் அமர்ந்து நின்ற அன்னை மனோன்மணி பதத்தை அகத்கொண்டு இகமதனில் நீதிவர்க்கும் தன்னை தெரிந்து இயம்புகிறேன் சோடகத்தை இன்பமாக தகவுடனே இதை அறிந்து பூசிப்போர்கள் சம்பத்து மிக பெற்று தரணி மீதீர் ருகுல் அகற்றி அட்டாங்க யோகராகி சொல்லறிய பேரின்பம் பெறுவார் தாமே. அப்போ இந்த சோடசக்கலையும் இந்த விஷயத்தையும் நான் எடுத்து உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதை அறிஞ்சு நீங்கள் செஞ்சீங்கன்னா இந்த உலகத்திலேயே அட்டாங்க யோகராகி வாழலான்னு சொல்கிறார். அட்டாங்க யோகம்னா அட்டமா சித்தி பெற்று வாழலாம், அதுக்கு நான் உங்களுக்கு வழி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி, அதாவது பேரின்பம் காணலான்ற. சம்பத்துனா சம்பத்து மிக பெற்று, அப்போ மிகப்பெரிய சம்பத்தை நம்ம பெற்று இங்கேயே வாழலான்றார். இதுக்கு நீ ஒரு பெரிய மேலோகம் போகணும் சொர்க்கம் போகணுன்னுலாம் கிடையாது. அதனால் இதை புரிஞ்சு செய்ய அப்படின்னு சொல்கிறார். அப்போ என்ன சொல்கிறாருன்னா, 30 நாளை பிரிச்சுட்டாங்கல்ல ஒரு மாதம். அந்த ஒரு மாதம் தானே மறுபடியும் வருது. அப்போ அந்த ஒரு மாதத்தில் முதல் நாளில் நடக்கிற அற்புதத்தை சொல்கிறார். ஃபஸ்ட்டு நாள். அப்போ ஒரு மாதத்தில் ஃபஸ்ட்டு நாள் என்ன? அமாவாசை. அப்போது ஏன் அமாவாசை? அப்போ உலகம் இருளில் தான் ஆரம்பிச்சுதானா? அதான் உண்மை. ஏன்னா உலகம் சூனியத்துலேருந்து தான் ஆரம்பிச்சது. இப்போ நம்ம எதில் இருக்கோம் தெரியுமா? இப்போ நம்ம வெளிச்சத்தை பார்த்துக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்தாலும் நம்ம அறிவு சூனியத்தில் தான் இருக்குது. ஏன்னா எதுவுமே தெரியலையே. வாழ்கிறோம், சாப்பிட்றோம், போகிறோங்க தவிர அறிவு வேலை செய்யலை, அறிவோடு சிந்திக்கலை. அங்கே என்ன நடக்குதுன்னு நமக்கு தெரியல. அப்போ எல்லாமே என்ன நடக்குதுன்னா சூனியத்தில் இருக்கும். ஆமாம், இப்போ நைட்டு நீங்கள் சூனியத்துக்கு போகிறீங்களா இல்லையா? இப்போ சூனியத்தில் இருக்கோம். சூனியத்துக்கு மேலே போகிறோமா, சூனியத்துக்கு கீழே வரோமா? இப்போ ஜீவன் எந்த வேலையும் செய்யாமல் அமைதியாக இருக்கும்போது அது சூனியத்துக்கு போயிடுது. ஜீவனுக்கு ஒரு விழிப்பு வரும்போது அது எங்கே இயங்குது? அது சக்தியாக வருது. உலகத்தில் தான் இயங்குது. ஏங்கி என்ன பண்ணுது? அறியாமை வேலைகளை தான் செய்யுது. அறியாமை வேலை தான் செய்யுது. அப்போ பார்க்க போனால் சூனியத்துக்கு கீழே தான், கீழேனா அதோடைய அடித்தட்டில் தான் இது இயங்குது. சூனியத்துக்கு மேல் தட்டு அறிவு இல்லை. நம்ம சூனியம் போயிட்டு தான் அறிவுக்கு போக முடியும். எப்பயுமே இங்கே ஒரு வேலை செஞ்சிட்ருக்கோன்னா நியூட்ரல் ஆகி அதுக்கப்புறம் தான் இன்க்ரீஸ் பண்ண முடியும் எந்த ஒரு விஷயமும். இப்போ ஒரு குளோரோஃபார்ம் போட்டு ஒருத்தனை மயக்கி போட்டோம்னா அவனுக்கு ஜீவன் இருக்கும். ஒருவேளை பிரம்மத்தை சூனியமாக்கலாம், இல்லைன்னா ஜீவனை சூனியமாக்கலாம். அகங்காரத்துக்கு சூனிய ஸ்டேஜ் அப்படின்னா